நட்சத்திரம் என்று பார்த்தோமே ஆனால் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி இவையெல்லாம் குருவின் நட்சத்திரமாகும். அதே நேரம் சனி பகவான் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவையெல்லாம் சனி பகவான் நட்சத்திரங்களாகும். அதுபோல் புதனின் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவையெல்லாம் புத பகவானின் நட்சத்திரங்களாகும். அப்போ நவ கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்கள் எது எது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாம் பலனை பார்க்க முடியும். அப்போது முதல்ல ஃபிங்கர் டிப்பில் நான் வைக்க வேண்டியதில் மிக முக்கியமான சங்கதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. கேதுவின் நட்சத்திரம் என்னங்க அப்படின்னு கேட்டால் அஸ்வினி மகம் மூலம் கேதுவின் நட்சத்திரம். சரிங்க, இதை முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தசா வருடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.